நான் அவர் மேல வச்சிருக்கிற அன்பு காதல் உண்மைனா நான் அவருக்காக இத செஞ்சுதான் தீரணும். நான் ஒண்ணு இத சந்தோஷமா பண்றேன்னு நினைச்சிடாதீங்க. மனசு கல்லாக்கிக்கிட்டு தான் சூர்யாவை சுப்புவுக்கு விட்டு தரத நான் முடிவு பண்ணியிருக்கேன். நிஜமாவா காயத்ரி? என் வயித்துல வளர்ற குழந்தை மேல சத்தியம். அப்படின்னா எனக்கு ஒரு வரம் கொடுப்பியா? வரமா? நான் என்ன முனிவரா? இல்ல காயத்ரி, இந்த நிமிஷம் நீ எனக்கு கடவுள். எப்ப நீ எனக்காக சூர்யாவை விட்டு கொடுக்கறேன்னு சொல்றியோ அப்ப இந்த விஷயமும் உன்னால மட்டும்தான் செய்ய முடியும். நீ பேசுறது எனக்கு புரியல. அந்த பத்திரத்தை நீ எடுத்துட்டு வந்திருந்தேனா இப்பவே நான் கையெழுத்து போட்டு கொடுத்திருப்பேன். வசதியா? எங்க அம்மா கூட இப்ப எங்க வீட்ல இல்ல. பத்திரமெல்லாம் அப்புறம் காயத்ரி. ஆனா அதுக்கு முன்னாடி நீ எனக்காக ஒரு வேலை செய்யணும். என்ன செய்யணும் சொல்லு. கேஸ் கோர்ட்டுக்கு வரும்போது சூர்யாவுக்கு ஜாமீன் கிடைக்கிறதும் கிடைக்காததும் உன் கையில தான் இருக்குன்னு வக்கீல் சொன்னாரு. நீ பேச போற ஒவ்வொரு வார்த்தையும் அவரோட தலையெழுத்த மாத்தி எழுத போற வார்த்தை காயத்ரி. சூர்யாதான் குமார கொன்னான்னு உன் தங்கச்சி புகார் கொடுத்திருக்கா. இதத்தான் அவ கோர்ட்லயும் சொல்ல போறா. சூர்யா கொலை பண்ணத நான் நேர்ல பார்த்தேன்னு அவ அடிச்சு பேசதான் போறா. அந்த நேரத்துல சம்பவத்தை நேர்ல பார்த்த இன்னொரு சாட்சி நீ மட்டும்தாம்மா. நீ மட்டும் சூர்யா கொலை பண்ணல, குமார் தானே தான் விழுந்து செத்து போனான்னு சொன்னா அத வச்சு சூர்யாக்கு ஜாமீன் வாங்கிடலான்னு எங்க வக்கீல் சொல்றாரு. காயத்ரி, செய்வியா? எனக்காக இதை செய்வியா? சூர்யாக்காகவாது செய்வியா? உன்கிட்ட கையேந்தி நிக்கிறேன் காயத்ரி. உன் கால்ல வேணாலும் விழுறேன். சூர்யாவை எனக்கு மீட்டு கொடு காயத்ரி. Please, காயத்ரி. காயத்ரி, ஏண்டி உங்களை உள்ள விட்டுருக்க? அம்மா, ஏய் சுப்பு, இன்னும் ஏண்டி நடிச்சுக்கிட்டு இருக்க? முதல்ல வெளியில போடி. இல்லம்மா, அவளை ஒண்ணும் சொல்லாதீங்கம்மா. நீ வாய மூடு. மரியாதையா 2 பேரும் வெளியில போங்க. ஏய் காயத்ரி, உனக்கு அறிவு இருக்காடி? இவ்ளோ பட்டதுக்கு அப்புறமும் இந்த கூட்டத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கியாடி? உன்னை வாழ விடாம அழிச்சிருவாங்கடி. உன்னை சூனிய வச்சு சாகடிச்சிருவாங்க. அம்மா ப்ளீஸ்மா, தயவு செஞ்சு அப்படியெல்லாம் பேசாதீங்க. நாங்க இங்க சண்டை போடுறதுக்காக வரல, சமாதானம் பேசுறதுக்காகவும் வரல. என் சூர்யாவை எப்படியாவது ஜாமீன்ல வெளியில எடுக்கிறதுக்காக உதவி செய்ய சொல்லி காயத்ரி கிட்ட மடிப்பேச்ச கேட்கறதுக்கு வந்தேன். எங்க மாப்பிள்ளைய எப்படி வெளியில எடுக்கணும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். உனக்கு என்னடி அக்கறை அவ்வளவு? நல்லா இருக்குடி உன் நடிப்பு. முதல்ல வெளியில போடி. அம்மா, நீ வாய மூடு. ஏய் சுப்பு, உங்க அத்தைய கூட்டிக்கிட்டு மரியாதையா வெளியில போயிடு. இல்ல ருத்ர தாண்டவம் ஆடிடுவேன். ஆமா சொல்லிட்டேன். காயத்ரி, உங்க அம்மா கிட்ட பேச நான் வரல. இன்னும் சொல்ல போனா உன்கிட்ட பேச கூட எனக்கு விருப்பம் இல்ல. சுப்பு கட்டாயப்படுத்தினதுனாலதான் அவ கூட நான் இங்க வந்தேன். நீ சொல்ற மாதிரி உண்மையிலேயே சூர்யா வெளியில வரணுங்கிறதுல உனக்கு அக்கறை இருந்துச்சுன்னா அவ அந்த கொலைய பண்ணலன்னு நீ கோர்ட்ல வந்து சொல்லணும். உங்க அம்மாவும் உன்கிட்ட இதைத்தான் சொல்ல போறாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீ சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவ, உண்மையை மறைச்சு பேச தெரியாதவ, நடந்ததை மாத்தி சொல்லி எதையும் மறைக்க விரும்பாதவ. எங்களுக்கு அந்த பயம்தான். குமார கொன்னது என் பையனாவே இருக்கட்டும், ஆனா அவன் கொலை பண்ணலன்னு நீ ஒரு வார்த்தை சொன்னாதான் அவனுக்கு ஜாமீன் கிடைக்கும். இதுக்கு மேல உன் விருப்பம். நீ
வாமா. காயத்ரி ப்ளீஸ் காயத்ரி, சூர்யாவை எப்படியாவது காப்பாத்து காயத்ரி. வா. சூர்யா, அப்பா எப்படிப்பா இருக்கீங்க? நீங்க எப்படி இங்க? என்ன நீ எதிர்பார்க்கல? பக்கத்து பிளாக்ல தான்டா இருக்கேன். நீ வந்ததை கேள்விப்பட்டேன், அதான் பர்மிஷன் கேட்டுட்டு இங்க வந்தேன். விதிய பாத்தியா சூர்யா? அப்பனும் புள்ளியும் ஜெயில பாத்துக்கிறோம். அப்பப்போ ஒன்னு நினைச்சுக்கோண்டா, உங்க அம்மா என்ன அடிக்கடி ஜெயிலுக்கு வந்து பார்க்க வருவா. அவகிட்ட நான் கேட்பேன், சூர்யா எப்படி இருக்கான், என்ன பண்றான், என்ன ஏதுன்னு. ஆனா அவன் ஏன் என்ன பார்க்க வரதுலன்னு ஒரு தடவை கூட கேட்டதில்லடா. ஏன் தெரியுமா? என்ன உனக்கு சின்ன வயசுல இருந்தே பிடிக்காதுடா. அப்பா அப்படியெல்லாம் எதுவும் இல்லப்பா. இல்லைன்னு சொல்லுவ, ஆனா உண்மை என்னன்னு உனக்கே தெரியாதா? நீ சின்ன வயசுலயே என் மேல கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு ஓடின வந்தானடா. ஆனா ஒண்ணு சூர்யா, எந்த தகப்பனும் தான் பிள்ளைக்கு கெடுதலா எதுவும் செய்ய மாட்டான்டா. தப்பா நினைச்சுக்காதீங்கப்பா. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. என் லைஃப்ல அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குப்பா. என் லைஃப் பூராவே சிக்கலாயிட்டா மாதிரி இருக்கு. உண்மைதான் சூர்யா, ஆனா இதுக்கெல்லாம் யார் காரணம்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஒரு பொண்ணு மேல நீ ஆசைப்பட்ட, காயத்ரி. என்னைக்கு அவ உன் வாழ்க்கையில வந்தாலோ அன்னைக்கு பிடிச்சதுரா சனி. எங்க இல்லன்னு சொல்லு பாப்போம். சிச்சி, காயத்ரி என்னப்பா தப்பு பண்ணா? தப்பு தான்டா, அவ பிறந்ததே தப்புதான். நம்ம குடும்பத்தோட அவ குடும்பத்துக்கு ஒரு தொடர்பு வந்தது பாரு, அது அடுத்த தப்பு. வம்படியா உன்னை இழுத்துக்கிட்டு வந்து சுப்புவுக்கு உங்க அம்மா தாலி கட்ட வச்சா. அவளோட நீ நிம்மதியா வாழ்ந்துட்டு போயிருக்கலாம்டா. அதை விட்டுட்டு ச்சே, பெரிய தப்பு பண்ணிட்ட சூர்யா. இன்னைக்கு அப்பனும் புள்ளியும் இப்படி ஜெயில உட்காந்துக்கிட்டு கவலைப்பட்டு இருக்கிறோமே, இதுக்கெல்லாம் யார் காரணம் நினைக்கிற? நான் உள்ள வர்றதுக்கும் அவதான் காரணம், நீ உள்ள வந்ததுக்கும் அவதான் காரணம். ஐயோ அப்பா, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. காயத்ரி அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. குமார் தான் காயத்ரி. குமார பிடிச்சு தள்ளினது நீதான் சொல்ல வரியா? ஆனா யாருக்காக? அவளுக்காக தானே. இங்க பாரு சூர்யா, காரணத்தை புரட்டி போறது சுலபம். எதை வேணும்னா எப்படி வேணும்னாலும் மாத்தி சொல்லி மனசு ஏமாத்திக்கலாம். ஆனா கஷ்டப்படுறது யாரு? அதை யோசிச்சு பாருடா. வேணாம்ப்பா, வீணா காயத்ரி மேல பழி சுமத்தாதீங்க. அவளை உங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அடச்சி, வாய முறா. பெரிய காயத்ரி. என்னடா கண்டா அவகிட்ட? ராசி கட்டவ,
அவ கால் வச்சா வீடு விளங்காதுன்னு சொன்னது நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் உண்மையா போச்சு பத்தியா? உன் அண்ணனை காவு வாங்கினா உன்னை ஜெயிலுக்கு அமிச்சா மலை முழுங்கி மகாதேவிடாவா மனுஷக்கறி கேட்கிற ஜென்மம். சீ! அப்பா இப்ப வாயை மூட போறீங்களா இல்லையா? என்னடா பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? அடிச்சிருவியா? முட்டாள் முட்டாள். இவ்ளோ பட்டதுக்கு அப்புறமும் உனக்கு புத்தி வரலனா நீ எல்லாம் என்னடா மனுஷன்? சுப்பு உன் மேல உசிரிய வச்சிருக்காடா. உனக்காக செத்து சுண்ணாம்பா ஆயிட்டு இருக்காடா. நிம்மதியா அவ கூட குடும்பம் நடத்தி உள்ள பெத்து சந்தோஷமா வாழ்றத விட்டுட்டு இப்படி சாக்கடையில பொருள்ற பண்ணியாதான் இருப்ப நரம் பிடிச்சனா? போது நிறுத்துங்க. இன்னொரு வாட்டி காயத்ரி ஒரு வார்த்தை தப்பா பேசுனீங்க அப்புறம் நான் உங்களை அப்பானே பார்க்க மாட்டேன். என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? அடிச்சிருவியா? கொல்றியா? கொல்லு! கொடிகெடுக்க வந்த மூதேவிக்கு கொலை விளக்குன்னு பட்டம் கொடுத்து கூத்தரிச்சுட்டு இருக்கியே ராஸ்கல். ஏண்டா ஏண்டா இப்படி மென்டலா தெரியல? நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா சூர்யா? முதல்ல நீங்க திருந்துங்கப்பா. திருந்துறத பத்தி எனக்கு சொல்லி கொடுக்காதீங்க. காயத்ரி பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். டேய் ஏண்டா ஏண்டா இப்படி அடம் பிடிக்கிற? நான் சொல்றதை கேட்கவே மாட்டே நீ. டேய் என்ன யோ இங்க என்ன பிரச்சனை? என்ன நீ பி பிளாக் தானே? கிளம்பு முதல்ல. தம்பி கிளம்புப்பா, கிளம்பு கிளம்புன்னு சொல்றல. டேய் சூர்யா, டேய் சூர்யா, சூர்யா. எந்திரிச்சிட்டியா தங்கச்சி? காபி டீ இது வேணுமா? ஏனே கொழுப்பு தானே உனக்கு? இப்படித்தான் ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்லிச்சுன்னு வண்டியை நிப்பாட்ட சொன்னீங்க. அதனால அனாமத்தை அலைஞ்சமே மறந்துட்டீங்களா? விடுறா விடுறா, 1000 தான் இருந்தாலும் தங்கச்சி பாசம்னு ஒண்ணு இருக்குல்ல. ஐயோ தயவு செஞ்சு வண்டியை நிறுத்துங்க. என்ன ஏன் இப்படி சித்திரவதை பண்றீங்க? நான் என்ன பாவம் பண்ணேன்? என்ன ஏன் வழியில போக விடுங்க. உங்களை கையெடுத்து கெஞ்சி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ். நீ கேட்கறது நியாயம்தாம்மா. உன்னை உன் வழியில பாத்ரூம் போக விட்டேன். ஆனா நீ அங்க என்ன பண்ண? வேற வழியில அல்வா கொடுத்துட்டு எஸ்கேப் ஆயிட்ட. சூடு கண்ட பூனை சும்மா இருக்குமா? அண்ணே பழமொழி தப்புண்ணே. சூடு கண்ட பூனை பாலுக்கிட்டே வராங்கிறது தான் பழமொழி. அடிப்பட்ட பாம்புன்னு வேணா சொல்லிக்கோங்க. சேச்சே, பாம்புனா கடிக்கும்டா. ஆனா என் தங்கச்சிய நான் எதுவும் பண்ண மாட்டேன். பத்திரமா கூட்டிட்டு போய் அவன் புருஷன்கிட்ட ஒப்படைக்கிற வரைக்கும் வழியில வண்டி எங்க நிப்பாட்டாதடா சொல்லிட்டேன். ஐயோ என்ன ஏன் இப்படி சோதிக்கிறீங்க? என் புருஷன் கிட்ட போய் சேர எனக்கு தெரியும். என்னை இறக்கி விடுங்கன்னு மட்டும் தான் நான் கேக்குறேன். அதை மட்டும் கேட்காத தங்கச்சி, வேற என்ன வேணும்னாலும் கேளு. இந்த அண்ணன் உனக்காக உசுரை கூட கொடுப்பான். ஹலோ ரேணுகா, நான் வீரா பேசுறேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் வீரா. நீ எப்படி இருக்க? பொண்ணு எப்படி இருக்கா? ராமையா அப்பா எப்படி இருக்காரு? எல்லாரும் நல்லா இருக்கோம். எப்ப பாரு உங்களை பத்தி, காயத்ரியை பத்தி, சூர்யாவை பத்தியும் தான் நாங்க எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம். நினைக்கிறதுக்கு நீங்களாவது இருக்கீங்களே. ஏன் என்னாச்சு? உங்க எஸ்டேட்ல தானே அவங்க சேஃபா இருக்காங்கன்னு சொன்னீங்க. என்ன சொல்றது? பாவம் வீரா காயத்ரி. ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கு அவளுக்கு. ஏன் என்னாச்சு? உங்க எஸ்டேட்ல நிம்மதியா இருக்கிறதா தானே சொன்னீங்க. அந்த நிம்மதியை ஏன் கேக்குற? எல்லாம் அவளோட தலை எழுத்து. எங்க போனாலும் கால சுத்தின பாம்பு மாதிரி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு.
கூர்க் எஸ்டேட்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? அட கடவுளே, ஒரு வழியா பிரச்சனை முடிஞ்சிடுச்சுன்னு பார்த்தா சூர்யாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்ப அவர் எப்படி வெளியே எடுக்கிறதுன்னு தெரியல. தலைய பிச்சுக்கிட்டு இருக்கோம். என்னங்க நீங்க எப்படி சொல்றீங்க? நிறைய ப்ராப்ளம் வீரா. சூர்யா தான் குமார கொன்னான்னு சொல்லி காயத்ரியோட தங்கச்சி கௌரியே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா. சூர்யாவை எஸ்டேட்ல வச்சு அரெஸ்ட் பண்ணிட்டு இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஐயோ, இன்னைக்கோ நாளைக்கோ கேஸ் ஹியரிங்க்கு வந்துரும். எப்படியாவது அதுக்குள்ள ஜாமீன்ல எடுத்துட்டா பரவாயில்ல. பட் ரொம்ப கஷ்டம் வீரா. சரிங்க, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. மாமாவை கூப்பிட்டு நான் இப்பவே கிளம்புறேன். ஐயோ அவசரப்படாத வீரா. ரேணுகா, இல்ல ரேணுகா, அவசரத்துல கூட இல்லைன்னா அப்புறம் எதுக்கு நாங்களா இருந்துகிட்டு? நான் இப்பவே கிளம்பி ஊருக்கு வரேன். நான் அங்க வந்து பேசிக்கிறேன். பாய். எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க தண்டபாணி, உட்காருங்க. ஆமா சார், வீட்டில் யாரையும் காணோம், நீங்க மட்டும் தனியா இருக்கீங்க. இல்ல, அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க. ரெனகா ஷாப்பிங் போறேன்னு வெளியே போயிருக்கா. ஓகே சார். என்ன விஷயம் தண்டபாணி, சொல்லுங்க. அது என்னன்னா, நம்ம ஸ்டாஃபுக்கெல்லாம் இந்த மாசம் சம்பளம் இஷ்யூ பண்ணி ஆகணும். இஷ்யூ பண்ணிருங்க. இதுக்கெல்லாம் என்கிட்ட பெர்மிஷன் கேட்கணுமா தண்டபாணி? இல்ல சார், போன மாசம் நிறைய பணத்தை நீங்க டிராப் பண்ணி வைக்கீங்க சார். ஆஃபீஸ் அக்கவுண்ட்ஸ்ல ஃபண்ட்ஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஏன் சார் இப்படி பண்ணா என்ன? பேங்க்ல ஏதாவது ஓடி போட்டா சமாளிக்க முடியும்னு நினைக்கிறேன் சார். நான் வேணா பேங்க்ல பேசி பார்க்கட்டுமா? வேண்டாம் தண்டபாணி, நாமளே சமாளிக்க முடியும்னு நினைக்கிறேன். நீங்க இந்த மாசம் வர வேண்டிய பணத்தெல்லாம் கலெக்ட் பண்ண பாருங்களேன். இல்லை சார், அதையும் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். கேஷ் இன்ஃப்ளோ ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. கிரெடிட் பீரியட் அதிகமாக கொடுத்ததுனால ரொம்ப விரட்டவும் முடியல. எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு தான் என்ன செய்யறதுன்னு தெரியாம வேற வழி இல்லாம தான் உங்களை கேட்டு போலான்னு வந்தோம் சார். ஆல்ரைட். சார், எது எப்படி போனாலும் ஆபீஸ்ல நடக்க வேண்டியது எதுவும் நடக்காம போக கூடாது. நீங்க சொன்ன மாதிரியே பேங்க்ல ஓடி போட்டு பணம் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே சார், அப்ப நாங்க பேங்க்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு வரோம் சார். கிளம்புறோம் சார். தம்பி, உங்களை நான் இந்த நிலைமையில பாப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. ஏன் தம்பி, ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது? தெரியலங்க. விதின்ற ஒரு வார்த்தையை செலக்ட் பண்ணி ஈஸியா தப்பிச்சிடலாம். ஆனா ஏதோ ஒரு தப்பு நடக்குது. அது யார் பண்றாங்க, எதுக்காக பண்றாங்க, எங்கேருந்து பண்றாங்க, ஒண்ணுமே தெரியல. இதெல்லாம் நினைச்சு பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ, ஏன் இப்படி பேசுறீங்க? என்ன சூர்யா நீங்க இதுக்கு போய் கவலைப்பட்டுக்கிட்டு? நாங்களாம் எதுக்கு இருக்கோம்? நீங்க எல்லாரும் இருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் மேல காயத்ரியும் இருக்கா. வாழணுன்ற ஒரு ஆசை, ஒரு கனவு, ஒரு லட்சியம், இது எல்லாமே இருக்கு. ஆனா வீரா, நான் ஒரு நாள் கூட நிம்மதியாவே வாழ்ந்ததில்ல. இப்ப பாத்தீங்கன்னா வெறும் காத்துல கத்தியை தான் சுத்திக்கிட்டு இருக்கேன். கத்திய கூட இல்ல, வெறும் கையை தான் கத்தியா நினைச்சு சுத்திட்டு இருக்கேன். சூர்யா, இல்ல சூர்யா, மனசை தளர விடக்கூடாது. இங்க பாருங்க சூர்யா, உங்களை நாங்க எப்படியாவது வெளியில எடுக்கிறோம். மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். என்ன சொல்றீங்க மாமா? அதை விட வேற என்ன வேலை நமக்கு? உங்களுக்கு இந்த மாதிரி சிக்கல்னு ரேணுகா போன் பண்ணி சொன்னப்ப
எங்களுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. நாங்க உடனே கிளம்பி வந்துட்டோம்ப்பா. நீங்க கவலைப்படாதீங்க தம்பி. சிட்டில பெரிய வைக்கல யாருன்னு பார்த்து நேர்ல போய் பேசி உங்களை ஜாமீன்ல எடுக்கிறதா எங்களுக்கு முதல் வேலை. ரொம்ப தேங்க்ஸுங்க. நான் ஜெயிலுக்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கலாம். ஆனா இங்க இருக்கிறது நரகம் மாதிரி இருக்கு. இங்க பேச்சு துணை கூட ஆள் இல்லாம பாக்குற ஒவ்வொரு மூஞ்சியும் புதுசா. இங்க அவங்களால என்ன பிரச்சனை வந்துருமோன்னு நினைச்சாலே பயமா இருக்கு. பாத்தீங்களா, எல்லாரும் ஏன் நீங்க கொலைக்காரங்க நினைக்கிறீங்க? மனுஷங்க மட்டும் நினைங்க சூர்யா, அப்ப எந்த பயமும் இருக்காது. என்னையும் அவங்க அப்படி பார்க்கணும்ல. குமார நான் சத்தியமா வேணும்னு தள்ளி விடல. அவன் வேணான்னு தள்ளி விட்டதாலும் கரெக்ட் தான். அதை விடுங்க. இப்ப போய் முதல்ல லாயரை பாக்குறோம். பேசிட்டு என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட சொல்றோம். ஆமா தம்பி. அப்புறம் காயத்ரி எதுவும் சொல்லணுமாப்பா? அவ இங்க என்ன வந்து ஒன்னும் பார்க்கல. அவ எங்க இருக்கா, எப்படி இருக்கா எதுவுமே தெரியல. வேற என்ன சூர்யா, கவலைதான் சூர்யா. நாங்க போய் பார்த்து பேசுறோம் சூர்யா. நீங்க டென்ஷன் ஆகாம இருங்க. மேக்ஸிமம் 1 வீக் நீங்க வெளியில வந்துருவீங்க. என்னமாமா சொல்றீங்க? கண்டிப்பா. ரொம்ப நன்றி. அப்ப நாங்க வரோம்ப்பா.